வணக்கம். நாம் இந்த காணொளியில் செய்தியை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செய்தினா நமக்கு என்ன அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம செய்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து மாறுபட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உண்மைத்தன்மை மாறாமல் சொல்கிறதும், அதே சமயம் குறைந்த வார்த்தைகளில் அதிகமான தகவல்களை கொடுக்கறதும் தான் செய்தி அப்படின்னு சொல்கிறோம். நாம் செய்தியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக செய்தியோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது உண்மைத்தன்மை அதே சமயம் தகவல்கள் அதிகமாக நிறைந்ததாக இருக்கணும். ரெண்டாவது 1-2 வாக்கியங்களை கொண்ட பத்தியாக இருக்கணும். மூணாவதாக குறிப்பிடக்கூடிய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்தியை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த தன்மை. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய வழக்கு மொழிகளில், அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பேசக்கூடிய மொழிகளில் செய்தியை கொடுக்கணும். அடுத்து 4வதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்தியோட முதல் பத்தியிலே என்ன நடந்தது, எப்போ நடந்தது, எங்கே நடந்தது, எதனால், யாரால் அப்படிங்கிற முழு தகவலையும், அதாவது செய்தியோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் முதல் பத்தியிலே விளக்கிடணும் அப்படிங்கிறதான் இந்த 4வது அம்சம். சரி, நாம் செய்தியோட தன்மைகளெல்லாம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து செய்தியோட வடிவமைப்பு, ஒரு செய்தினா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் விஷயம் ஹெட்லைன், அதாவது அந்த செய்தியோட தலைப்பு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா 2-3 வார்த்தைகளில் தான் இருக்கணும். அதாவது பார்த்த உடனே படிக்கிற அளவுக்கு தூண்டணும், அந்த வகையில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குற்றாலத்தில் நீர் வரத்து அதிகரிப்பு அப்படிங்கிறது ஒரு செய்திக்கான தலைப்பாக இருக்குது. அடுத்து பதவி உயர்வு ஏதுமின்றி ஓய்வு பெறும் உடற்கல்வி ஆசிரியர்கள், இதெல்லாமே ஒரு செய்திக்கான தலைப்புகள். அடுத்து புகைப்படம். நீங்கள் முதல்ல இதை எடுத்துக்கோங்களேன், குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ஒரு செய்தியாக மட்டுமே கொடுத்தா பார்க்குற ஆடியன்ஸ், அதாவது ரீடர்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. அங்கே போகணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. குற்றாலம் பேரருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் டெக்னிக்கல் டேம், அதாவது மீடியாவில் இதுக்கான டெக்னிக்கல் டேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புகைப்படத்துக்கு கீழே இது என்ன நடக்குது அப்படிங்கிறத விளக்கும் விதமாக போட்டிருக்கிறதுக்கு பேர் தான் ஃபுட் நோட் அப்படிங்கிறது. அடுத்தது பைலைன். பைலைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுரையோ அல்லது செய்தியோ நாளிதழில் அச்சடித்து வெளியில் வரும்போது அந்த ஆசிரியரோட பேரோ அல்லது நிருபரோட பேரோ போடுறது, அதுதான் பைலைன். பொதுவாக தமிழ் பத்திரிகைகளில் ஒரு சில பத்திரிகைகளை தவிர மற்ற பத்திரிகைகளில் பைலைன் அப்படிங்கிறத பயன்படுத்த கிடையாது. ஆனால் ஆங்கில ஊடகங்களில், ஆங்கில பத்திரிகைகளையும் பைலைன் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அடுத்து பிளேஸ் லைன் அப்படிம்பாங்க. இந்த பிளேஸ் லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பதவி உயர்வு ஏதுமின்றி ஓய்வு பெறும் உடற்கல்வி ஆசிரியர்கள் அப்படிங்கிற செய்தியில் பிளேஸ் லைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை ஜூலை 8 அப்படின்னா இதுதான் இதுக்கு பேர் தான் பிளேஸ் லைன் அப்படிம்பாங்க. அதாவது பிளேஸ் லைன் அப்படின்னு என்னென்னா, அந்த செய்தி எங்கே நடக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றது தான் பிளேஸ் லைன் அப்படிங்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம் லீடு. ஒரு செய்தியோட முக்கியமான அம்சம் இந்த லீடு அப்படிங்கிறது. லீடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உதாரணத்திற்கு இதே எடுத்துக்கோங்களேன், குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பு எடுத்துக்கோங்களேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலம் பேரருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் காலையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தண்ணீரின் சீற்றம் தணிந்ததை அடுத்து குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஒட்டுமொத்த ஒரு செய்தியோட சாராம்சத்தை 1-2 வரிகளில் சொல்கிறது, அதுதான் லீட் அப்படிங்கிறது. ஒரு செய்திக்கான லீட் அப்படின்னா என்ன சம்பவம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் ஒரு லைன் ஸ்டோரி மாதிரி 2 லைனில் சொல்லிடணும், அதுதான் லீட் அப்படிங்கிறது. இந்த லீடிலேயே என்ன நடந்தது, எங்கே நடந்தது, எப்போ நடந்ததுங்கிறதே சொல்லிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாடி ஆஃப் த கண்டென்ட் அப்படிம்பாங்க. லீடில் நாம் என்ன தகவலை கொடுத்துருக்கோமோ அந்த தகவலை விவரித்து விளக்கமாக எழுதணும் அப்படிங்கிறது தான் பாடி ஆஃப் த கண்டென்ட். பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கோ அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களோ இல்லை அந்த சம்பவத்துக்கு தொடர்புடையவங்களோ யார்கிட்டையோ ஒருத்தர் நேர்காணல் எடுத்து போடலாம். அந்த நேர்காணலுக்கு என்ன மாதிரியான டேர்ம் யூஸ் பண்ணுறோன்னா பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேர்காணல் நீங்கள் இன்டர்வியூ அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் மீடியாஸில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான டேர்மை பைட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஒட்டுமொத்த செய்திக்கான வடிவமைப்பாக இருக்குது. நாம் அடுத்த காணொலியில் செய்தி வேறு என்ன மாதிரியான விதங்களை எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.